ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜாய் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு குருமா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 1 கப்பு பட்டாணி எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டால் போதுங்க. அடுத்து அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பொரியலில், சோம்பு கசகசா 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பட்டை கிராம்பு பொடி 1/2 ஸ்பூன், தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா கொதிச்சு வரணுங்க. அடுத்து பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா சுண்டட்டுங்க. அது இந்த அளவுக்கு சுண்டணுங்க. குருமா ரெடி ஆயிடுச்சு. மேலாக்க கொத்தமல்லி தழை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.